சூறாவளி எக்ஸ்பிரஸ் 30,000 டோர்னமெண்டோட கமிட்டி இருக்காங்க. அப்படியே லைனாக பேர் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அப்படியே லைனாக பேர் சொல்லுங்கள். தனுஷ், பழனி, திரு, தரா, திரு, நகரன், சரத்குமார், ஸ்ரீ, நிஷாந்த், தர்ஷன், ஆப். ஓகே, இந்த டோர்னமெண்ட் எத்தனை நாள் நடக்குது, அந்த டேட்டை கொஞ்சம் சொல்லிவிடுங்க. 3 நாள் நடக்குது இந்த டோர்னமெண்ட்டு. அதோட 12 டீமு ப்ளஸ் அதுவும் இல்லாமல் குழுக்கள் தான் போட்டோம் எல்லாமே. ஃப்ரைடே வர்றது ஃப்ரைடே ஆடணும், சாட்டர்டே வர சாட்டர்டே ஆடணும். அது மாதிரி ஒரு நாள் ரெண்டு ரவுண்ட் ஆடணும். லாஸ்ட் நாள் குவார்டர் செமி ஃபைனல் அது மட்டும் தான் நடக்கும். ஓகே, ரெண்டு மேட்ச் வின் பண்ணாலே பிரைஸ் சென்றுங்களா? 10,000 ரூபாய் அமௌண்ட். சரி, ஓகே. இந்த கிரவுண்டோட லொகேஷன் அது சொல்லிடுங்க. வேப்பனப்பள்ளி, வேப்பனப்பள்ளிலேருந்து ஒரு 12 டிஸ்ட்ரிக்ட் டிஸ்ட்ரிக்ட் வேப்பனப்பள்ளி ஒன்றியம். வேப்பனப்பள்ளிலேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் வரும், இடிப்பள்ளி கிராமம். ஓகே. என்ட்ரி ஃபீஸ் எவ்வளோண்ணா? 2,500. ஓகே. எத்தனை வருஷம் டோர்னமெண்ட் நடத்திட்டு வரீங்க? 41வது வருஷமா இது. ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் ஞாபகம் இருக்குங்களா? சீனியர்ஸ் இப்போ யாருமே இல்லையா? 1000 ரூபா. ஸோ நான் 1000 ரூபாயிலேருந்து 41 வருஷத்தில் இந்த ப்ரைஸ் தான் ஹையஸ்ட்டாக, இதுக்கு முன்னாடி ஹையஸ்ட் ப்ரைஸ் வச்சுருக்கீங்க தான் ஹையஸ்ட். ஓகே, உங்கள் கமிட்டி சார்பாக இப்போ நீங்கள் ப்ளே பண்ண மேட்ச் மறக்க முடியாத மேட்சஸ் ஏதாவது இருக்கும்ல, அது ஏதாவது ஷேர் பண்ணுங்கள். அதாவது வீட்டை மேட்சை பிடிச்ச மேட்சை லூஸ் பண்ணது அது மாதிரி இருக்கும்ல, ஏதாவது ஒரு மேட்சஸ் இருக்கும்ல, ஏதாவது ஒரு மேட்ச் சொல்லுங்கள். அது என்னன்னா 2024 ஃபர்ஸ்ட் ஜனவரி மாசத்துலேருந்து லாஸ்ட் வரையும் எல்லா டோர்னமெண்ட்டும் அதுதான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸே அதுதான். ஓகே. 2024 ஃபுல்லாக ஆடி அந்த லாஸ்ட் டிசம்பர் 31ஆம் தேதி தான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸே அடிச்சோம். அப்புறம் தான் தொடர்ந்து அடிச்சுட்டு தான் இருக்கிறோம். 2024 அதுக்கப்புறம் 2025லேருந்து அப்படியே கண்டினியூவாக தேர்டு அந்த மாதிரி அப்படியே கண்டினியூ தொடர்ந்து அடிச்சுட்டு தான் இருக்கிறோம். ஓகே. அவர் ஃபோட்டோ அவங்க வச்சுருந்தீங்களா? அவர் யார்? அவரை பற்றி சொல்லுங்கள். எங்களை உருவாக்குறது அவர் தான். அவர் கேப்டன்சில நாங்க விளையாடிருக்கோம். மாலூர் லெவல்ல போய் அங்க ஆடி செகண்ட் பிரைஸ் வின் பண்ணிட்டு வந்தாரு. அவர் தான் கேப்டன், அவங்க டீம் கேப்டனா? அவர் ஸ்பெஷல் எல்லாமே அவர் தான். எங்களுக்கு கலக்க கொடுத்தே அவங்க தான். இந்த அளவுக்கு நிக்கிறோம், இந்த அளவுக்கு ஆடுறோம்னா அதுக்கு காரணம் அவர் தான். அவர் இல்லாம நாங்க இல்ல. அவர்னால தான் நாங்க எல்லாம் இப்போ இங்க வந்து ஆடிட்டோம். சரி, அவரை பற்றி ஒரு ஷார்ட் ஸ்டோரி ஏதாவது சொல்லுங்க. இந்த டோர்னமெண்டோட ஃபர்ஸ்ட் மேட்ச் டாஸ் நடக்குது. டீம் பேர் என்னன்னா ராயல் ஃபைட்டர்ஸ். உங்களுது ட்ரிபிள் சிசி. டாஸ் போடலாம். ட்ரிபிள் சிசி. அண்ணா உங்கள் பேர்? தரா. ஓகே. இந்த கிரவுண்டை பற்றி கொஞ்சம் ரூல்ஸ் சொல்லிவிடுங்க. அந்த கிரவுண்டை பற்றி ரூல்ஸ்னால் முன்னாடி வந்து இந்த டைம் தெரியும். ஆமாம். தேங்கமரத்துக்கு முன்னாடி ஒரு ஒர்க் அது த்ரோ போனால் 2Dக்கு. ஓகே. 1 பவுன்ஸில் போனால் 1Dக்கு. ஓகே. அதே மாதிரி இந்த சைடு இந்த மருந்து கடிச்சா 2Dக்கு. அது கீழே லைன் இருக்குது. அந்த லைனுக்கு போனால் பவுண்ட்ரி 6 இருக்குது. மருந்து கடிச்சா 2Dக்கு. பிச்சில் போனாலும் 2D தான், த்ரோ போனாலும் 2D தான். இந்த பக்கம் வந்து மரம் இருக்கு. இந்த மரத்துக்கு டச் ஆனாலும் 6 தான். ஸ்ட்ரைட்ல இருக்க மரத்துக்கா? மரத்துக்கு டச் ஆனா 6. ஓகே. கீழ போச்சுனா கீழ நவுந்து போச்சுனா 4. ஓகே. ஸ்ட்ரைட். அப்புறம் லெக் பைஸ் எல்லாத்துக்கும் நோ பால் கிரியேட் எல்லாத்துக்கும். பவர் பிளே மட்டும் இல்லை. பவர் பிளே மட்டும். சரி, ஓகே. தேங்க்ஸ். ஓகே, தேங்க்ஸ். ட்ரிபிள் சிசி டாஸ் வின் பண்ணி பவுலிங் எடுத்துட்டாங்க. இந்த மேட்ச்க்கு பார்த்தீங்கன்னா 5 ஓவர். பவர் பிளே மட்டும் கிடையாது. இந்த கிரவுண்டில் 4 பவுலர் யூஸ் பண்ணணும். ஒரு பவுலர் மட்டும் 2 ஓவர் போடலாம். ஸோ
சர்க்கிள் செமி சர்க்கிள் ஷேப் கிரவுண்ட் தான். அவுட் ஃபீல்ட் மட்டும் கொஞ்சம் ப்ராப்பராக இல்லை, கொஞ்சம் மீடு குழம்பு தான் இருக்குது. ஆனால் பிச்சு தரமாக ரெடி பண்ணியிருக்காங்க, நல்லாவே இருக்குது பிச்சு. ஸ்ட்ரைக்கில் மஞ்சு இருப்பார், நான் ஸ்ட்ரைக்கில் அஜித். பவுலிங் எல்லாம் ஃபர்ஸ்ட் ஓவராக போட மனு வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் பால் இன்சைடு பட்டு பேக் வந்துருக்கு. கிராண்டட் ஒன்னு நினைக்கிறேன். செகண்ட் ஒன் குயிக் டெலிவரி. தேர்ட் பால், தேர்ட் ஒன் அவுட் சைடு பேக்கில் போயிருக்கு. இன் கிராண்டட் ஒன். ஷார்ட் பால் நல்லா போல் ஷாட்டுங்க. கண்ட்ரி சைடில் ஃபீல்டர் இருந்தாலுமே நல்லா எஃபெக்ட், இருந்தாலுமே கிளியராக இருக்குது. இந்த மேட்சோட ஃபர்ஸ்ட் 6 மஞ்சோட பேட்லேருந்து. நல்லா டிஃபென்ஸ் ஆப்ஷன்ஸில் சிங்கிள். ஃபஸ்ட் ஓவரில் ஸ்கோர் 9 ரன் வந்திருக்கு. விக்கெட் எதுவும் லூஸ் பண்ணல, டீசெண்டாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. செகண்ட் ஓவரை போட தமிழ் வந்திருக்காரு. ஸ்ட்ரைக்கில் அகைன் மஞ்சு. இல்லை எக்ஸ்ட்ரா நாலு ஷார்ட் கையாக போயிருக்கு, கண்டிப்பாக கிளியர் ஆகிடும். ஷார்ட் அணையது தான், கையை போட்டு 6 போயிருக்கா. லைனில் 6 கொடுத்துருக்காங்க. ஸோ 2வது 6 மஞ்சோட பேட்லேருந்து. எக்ஸலண்ட் ஆக்கார், நல்ல கம்பேக் டெலிவரி. சிங்கிள் ஒன்லி. ஸ்ட்ரைக்கில் அஜித் ஃபேஸ் பண்ணுற ஃபஸ்ட்டு பாலில் நல்லா கேட்ச், கீப்பர்லேருந்து கரெக்டாக எடுத்துருக்கார் கேட்சா. ஃபஸ்ட்டு பால் விக்கெட் லூஸ் பண்ணி போகிறார் அஜித். ஸ்ட்ரைக் நியூ பேட்ஸ்மேன் லெஃப்டி. அண்ட் பேக் டு பேக் ரெட் பால். அப்படியே ஹையாக போயிருக்கு. சான்ஸ் ஃபார் கேட்ச். தரமான கேட்ச், நல்ல கேட்சுங்க. அப்படின்னு கேட்ச் கரெக்டாக எடுத்துருக்காரு. ஸோ இந்த ஓவரில் மட்டும் 2 விக்கெட் லூஸ் பண்ணுறாங்க ராயல். 2 ஓவருக்கு ஸ்கோர் 16 ரன் வந்துருக்கு. 2 விக்கெட் லூஸ் பண்ணிட்டாங்க ராயல்ஸ். பவுலிங்கில் பிரசாந்த், ஸ்ட்ரைக் நியூ பேட்ஸ்மேன். ஸ்லோ வைடாக போட்டிருக்காரு. நல்லா யார்கார் கைன் ஒரு டாட்ஸ். பேக் டு பேக் பால். ப்ராப்பரான த்ரோ கிடைக்கலாங்க. ஓவரத்தில் இந்த பால் 2 ரன். ஹையாக போயிருக்கு. நெக்ஸ்ட் பால் சான்ஸ் ஃபார் கேட்ச். நல்லா எஃபர்ட் இருந்தாலும் கேரி ஆகலை. இங்கே 2 ரன்ஸ். ஷாட்டுங்க, நல்லா ஷாட். பேக்கில் போயிருக்கேன். கிராண்டட் 1, சாரி கிராண்டட் 2. ஷார்ட் அணை தான் கண்டிப்பாக கிளியர் ஆகிடும். 6 வந்துருக்கு மஞ்சோட பேட்டில். 3 6. டென் ஹையாக போயிருக்கு. கரெக்டாக எடுத்துக்கார் கேட்சா. ஸோ இந்த ஓவரில் 6 வச்சு 10 ரன் போகிறாங்க. 3rd விக்கெட் யூஸ் பண்ணுறாங்க ராயல்ஸ். 3 ஓவருக்கு ஸ்கோர் 28 வந்திருக்கு. 3 விக்கெட் யூஸ் பண்ணிட்டாங்க ராயல்ஸ். இன்னும் 2 ஓவர் மட்டும் தான் இருக்குது. பவுலிங் எல்லாம் அகைன் தமிழ் வந்திருக்காரு. இப்போ நியூ பேட்ச் பேட்டை கனெக்டில் அந்த அளவுக்கு டிஸ்டன்ஸ் போகல. கேட்ச் கரெக்டாக எடுத்துக்காருங்க. பேக் டு பேக் விக்கெட் யூஸ் பண்ணுறாங்க. ஸ்ட்ரைக்கர் நியூ பேட்ச். டாப் பேஜ் கிராண்டட் 1. வாங்க சிங்கிள். ஸோ அந்த மரத்தை பட்டா 2Dக்கு சொல்லியிருக்காங்க. 2 ஓட்டங்கள். ஷார்ட்டாக இருந்துச்சு. ஸ்ட்ரைட்டை கிளியர் பண்ணியிருக்காருங்க. ஆச்சு 6. ஃபஸ்ட் ஒன் இந்த ஊரில். ஸோ 4 ஓவருக்கு ஸ்கோர் 38 ரன் வந்திருக்கு. 4 விக்கெட் லூஸ் பண்ணியிருக்காங்க ராயல்ஸ். இன்னும் 1 ஓவர் மட்டும் தான் இருக்குது. பவுலிங்கில் நியூ பவுலர், கடைசி ஓவர். ப்ரெஷர் எடுத்தாரு, டிஸ்டன்ஸ் பாலர். ஆனால் ஐயோ கேட்ச் விட்டார். 2 கேட்ச் எடுத்தாருங்க. சிங்கிள். இல்லை கைக்கு போயிருக்கு. 5th விக்கெட் லூஸ் பண்ணுறாங்க. சொல்ல போன பால் ஒரு சிங்கிள். ஸ்ட்ரைக்காக மாற்றிருக்காங்க. இந்த பால் 1 ரன் ப்ளஸ் 1 விக்கெட். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட கடைசி பால் ஹையாக போயிருக்கு. தடவை டிஸ்டன்ஸ் போல கரெக்டாக கேட்ச் எடுத்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட கடைசி பால் விக்கெட் விட முடிகிறாங்க. இப்போ ராயல்ஸ் 42 ரன் இருக்காங்க 5 ஓவருக்கு. ட்ரிபிள் சிசி 43 ரன் ஆனோம்.
ஸ்ட்ரைக்கில் 7 மேலே இருப்பார். நான் ஸ்ட்ரைக்கில் விஜி. ஃபஸ்ட்டு ஓவரை போட மஞ்சு வந்திருக்காரு. 43 ஆடணும். ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸ்ட்ரா பவுன்ஸில் போட்டுருக்காரு. டாட் பால். செகண்ட் ஒன் ஆல் ஃப்ளிக் ஷாட். ஃபைன் லெக்கில் பிளேயர் வந்திருக்காரு. ஸ்டாப் பண்ணுங்க. லக்கி பவுண்ட்ரி. சயின்ஸோட ஃபர்ஸ்ட் பவுண்ட்ரி. ஓகே, நல்ல ஷாட் கண்ட்ரை. டாப்பேஜ் இப்போ தலைக்கு மேலே வந்துருக்கு. கிராண்டட் 1 ஸ்ட்ரைக்கில் விஜி. கிராண்டட் 1 போனாலே ஸ்ட்ரைக்காக சேஞ்ச் பண்ணிக்கலாம். கேட்ச் கேரி ஆகல. 2 ரன்ஸ். ஷார்ட்டுங்க ஸ்லாட்டில் இருந்துச்சு. எக்ஸ்ட்ரா கோர்ஸில் லாங் ஆகி போயிருக்கு. கிளியராக இருக்குது. விஜயோட பேட்டிங் ஃபர்ஸ்ட் 6 வந்துருக்கு. நல்ல ஷாட். ஃபஸ்ட்டோட ஸ்கோர் 13 ரன் வந்திருக்கு. 20 ரன் யூஸ் பண்ணல. சிறப்பாக ஷாட் பண்ணியிருக்காங்க ட்ரிபிள் சிசி. பவுலிங்கில் ஹரி. ஆலாஷ் கண்ட்ரிஸில் டிஸ்டன்ஸ் போடுங்க. லாங்கான இந்த கிரவுண்டில் ஃபஸ்ட் விக்கெட் யூஸ் பண்ணுறாங்க ட்ரிபிள் சிசி. நல்லா பிரேக் த்ரூங்க. ஃபஸ்ட்டு வந்த தூரம் பிரேக் த்ரூ எடுத்துருக்காரு ஹரி. ஸ்ட்ரைக் நியூ பேட்ஸ்மேன். நல்லா சிங்கிள் ஸ்டம்பில் பட்டுருக்குங்க. செகண்ட் விக்கெட் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ எந்த ஒரு 2 பிரேக் த்ரூங்க. நல்லா ஓவர் ஹரிக்காரு. ஸ்ட்ரைக் நியூ பேட்ஸ்மேன். Granted 1. சிங்கிள். ஒரு ரன்னுக்கு ஸ்கோர் 16. அடுத்த 3 ஓவருக்கு 27 தான் தேவை. ஓவருக்கு 9 தான் தேவை. ஸ்லோயர் 1 கரெக்டாக கிஸ் பண்ணல. டாட் பால். பால் கொஞ்சம் கேட்ச் எடுக்கல. 2 ரன்ஸ். ஹையாக போயிருக்கு. சப்பர் கேட்ச். அடா கேட்சை கரெக்டாக எடுத்துருக்காங்க டீப்பில். நல்லா கேட்ச். தேர்ட் விக்கெட் யூஸ் பண்ணுறாங்க ட்ரிபிள் சிசி. ஸ்ட்ரைக்கர் நியூ பேட்ஸ்மேன் தமிழ் வந்திருக்காரு. ஷார்ட்டுங்க ஸ்லாட்டில் இருந்துச்சு. டிஸ்டன்ஸ் போயிருக்குங்க. மீட் பண்ண ஃபர்ஸ்ட் பாலே கிளியர் பண்ணியிருக்காரு. பவுண்டரி சாரி பவுலிங்கில் தொடர்ந்து பேட்டிங்லையும் நல்லா இருக்காரு. நல்லா கம்பேக். அப்புறம் சிங்கிள். இங்கே ஹைட்டு டிஸ்டன்ஸ் போல நல்லா எஃபர்ட். என்ன பால் 2 ரன்ஸ். வரைக்கும் ஸ்கோர் 29 ரன் வந்திருக்கு. அடுத்த பாயிண்ட்டுக்கு இன்னும் 14 ரன் தான் தேவை. கண்டில் நாளை இல்லாத இடத்துல இருந்திருக்கு. சான்ஸ் பாருங்க. 2 ரன்ஸ். டாப் பேஜ் அகைன் சான்ஸ் பார். இந்த தடவை பவுலரே கேட்ச் கரெக்டாக எடுத்துருக்காரு. நல்லா கேட்ச். 5th விக்கெட் யூஸ் பண்ணுறாங்க ட்ரிபிள் சிசி. ஸ்ட்ரைக் நியூ பேட்ஸ்மேன். 9க்கு 10 தான் தேவை. சிங்கிள். சாமா ஷாட்டு ஸ்லாட்டில் இருந்துச்சு. தெளிவாக கிளியர் பண்ணியிருக்காரு. தமிழோட பேட்ஸ்மேன் 2வது 6 இருக்கு. நல்ல ஷாட். நல்லா ஆடணும். 3 தான் ஆடணும். அவருக்கு ஸ்கோர் 41 வந்திருக்கு. 2 தான் ஆடணும். ஷார்ட் வினிங் ஷாட்டாக பவுண்டரியாக மாற்றிருக்காருங்க. இந்த மேட்சை ட்ரிபிள் சிசி வின் பண்ணுறாங்க.